துலாம் ராசினியர்களே, துலா ராசினியர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பலாபலன்கள், என்ன கிரக சஞ்சாரங்கள்னு பார்க்குற போது, உங்களுடைய சித்திரை மாதம்னு சொன்னாலே சூரியனை முதல்ல பேசணும். 11 பாதகாதிபதி உச்சபலம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சரள கணத்தில் பிறந்தவர்களுக்கு 11 பாதகஸ்தானாதிபதி என்று பொதுவாக சாஸ்திர கிரந்தங்கள் சொல்றது உண்டு. அவர் தகப்பனுக்கும் அதிகாரத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அதிகாரி துணைகளுக்கும் இத்தனைக்கு சம்பந்தப்பட்ட கிரகமாக இருந்து அவர் 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று உங்களுக்கு பாதகஸ்தானாதிபதியாக அமர்கிற காரணத்தால் நீங்கள் இந்த மாதத்துல கவனமா இருக்க வேண்டிய ஏரியா என்ன, சந்தோஷமா ஓட வேண்டிய பகுதி என்ன என்று இரண்டாக பிரித்து பார்த்துக்க போறோம். இதில் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்க, அன்னைக்கு டேட்டு ஒரு கேஷியராக வேலை பார்க்குறீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும், பணத்தை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறீங்க, 10 ஃபைலில் கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த சித்திரை மாதம் முழுவதும் போடுகிற பேப்பர்ஸை படிக்காமல் கையெழுத்து போடாதீங்க. அதே போல் ஒரு குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறீங்க, நிறைய காரியம் பண்ண வேண்டியது இருக்குது, கடன் வாங்க வேண்டியது இருக்குது, என்ன செலவு ஆகுது நிறையா, ரொம்ப நிதானமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தி வீட்டில் கொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த செலவுகளை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வேற்றுமைகளில் இன்னும் அதிகபட்சமாக நீங்கள் அதை வளர்த்து கொண்டு மனப்புழுக்கத்தை உருவாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்துல சித்திரை மாதத்தில் போய் உட்காரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ரணரோக சத்துருகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானோடு இணைந்திருக்கிறதுனால 11 6 3 ஒன்று சேர்ந்து 7ஆம் இடத்துல கேந்திரத்தில் அமர்கிறதுனால நீங்கள் ஒரு வீட்டில் மூத்த பையனாக இருந்தால் உங்கள் தம்பி தங்கச்சிக்கிட்ட இருந்து கொஞ்சம் முரண்பட்ட செய்திகள், மனப்புழுக்கங்கள், கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் வரும், தவிர்க்க வேண்டும். என்னால் முடியும், இதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டரில் அப்ளிகேஷன் போடுறதோ போட்டி போடுறதோ இப்படிப்பட்ட இடங்கள்ல ரொம்ப தீவிரமாக இறங்காமல் இந்த ஒரு மாதம் தானே போனா போகுதுன்னு விட்டு கொடுக்க கற்றுக்கணும். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ருணம் ரோகம் சத்துரு மட்டுமல்ல, நீங்கள் செய்கின்ற தொழில் ஸ்தானத்துக்கும் உழைப்புக்கும் 6ஆம் இடம் காரணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன வேலை செய்கிறோம், எங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சரியாக 1க்கு 2 வாட்டி செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் நகரணும். தயாதி வர்க்கம் என்று சொல்லக்கூடியது கூட 6ஆம் இடத்தை சார்ந்து வருகின்ற காரணத்தால் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க ஒரு கல்யாணம் நடக்குது, என்னை முன்னாடி நிற்க சொல்கிறாங்க, நான் தான் எல்லாத்தையும் தூக்கி சுமக்கிறேன், எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, ரொம்ப கவனமாக கணக்கு எழுதி வச்சு கடைசி வரைக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய தன்மையோடு ஒரு காரியத்தை முடிப்பதற்கு பொறுமை காக்க வேண்டும். இப்படிப்பட்ட எச்சரிக்கை உணர்வோடு வாழ வேண்டிய செய்திகள் இப்படிப்பட்ட செய்திகளாக இருக்கிற போது இதில் ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி முடிஞ்சு போச்சுன்னா உங்களுடைய ரோகாதிபதி ருணம் ரோகம் சத்துருக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அமர்கிறார். அப்போ இந்த 8ஆம் இடத்தில் அமர்கின்ற போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். குரு 8ஆம் இடத்துக்கு வரலாமா சார், வந்த தப்பு இல்லையான்னு கேட்டால் சில நேரங்களில் சில இடங்களுக்கு போகிறது சில பேர்களுக்கு நன்மை என்பதை உணரணும், அதில் இது ஒன்று. அப்போ துளாராசியில் பிறந்து 8ஆம் இடத்துல குரு அமர்கின்ற போது அவர் 12ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பிப்பார். எப்பொழுதுமே குரு பகவானை பொறுத்தளவு இருக்கின்ற இடத்திற்கு அதிக பலத்தை கொடுப்பதை விட பார்க்கின்ற இடத்திற்கு அதிக பலத்தையும் மாற்றங்களையும் செய்து கொடுக்கின்ற காரணத்தால் குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்த பிற்பாடு அவர் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கு வழி சொல்லுவார், விரயங்களை தடுப்பதற்கு வழிகாட்டுவார், சண்டை சச்சரவுகளை குறைச்சிக்கிறதுக்கு புத்தியை கொடுப்பார். நீங்கள் யார் என்ன எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவதற்கு ஒரு காரண கருவியாக மன தூண்டுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். அயன சயன புகழ் போக பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் எல்லாவற்றிலுமே ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்க வைக்கணும். பசிக்குதுங்கிறதுக்காக வேண்டி 100 இட்லி சாப்பிட்டா வயிறு காணாமல் போயிடும். இப்படிப்பட்ட எல்லாவற்றிலுமே உணர்ச்சி வசப்பட்டு விடாமல் எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறோங்கிறத ஒரு தாத்பரிய உணர்வுகளோடு நீங்கள் சமநிலைப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு புத்திசாலித்தனத்தை, புத்திக்கு கட்டுப்பட்ட உடல்நிலை வாழ்க்கையை, புத்திக்கு கட்டுப்பட்டு ஒரு காரியம் நடத்துகின்ற அந்த எண்ண ஓட்டத்தை, தைரியத்தை, வீரியத்தை, இதையெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்திற்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் இந்த சித்திரை மாசத்துல பாக்கி இருக்கக்கூடிய 12 நாட்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், 2 பகுதிகளாக பிரித்து பார்க்க வேண்டிய மாதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். முதல் 18 நாட்கள் என்பது அப்படிப்பட்ட பலன்கள், மீதி 12 நாட்கள் என்பது இப்படிப்பட்ட பலன்கள். ஆக மொத்தம் இந்த மாதம் சமத்துவமாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஏதாவது அவசரமாக பண்ணணும், ஒரு காரியம் பண்ணணும், ஒரு கையெழுத்து போடணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு ஊருக்கு போகணும், ஏதாவது ஒரு வீடு பூஜை போடணும், இப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த 2வது 12 நாட்களில் செய்து கொள்ளக்கூடிய கணக்குகளை அமைத்து கொண்டால் மிக எளிதாக சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். அதே போல இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ராசியின் 2ஆம் இடத்தை பார்க்கிறார்.
உங்கள் ராசிக்கு 2 பக்கத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். விருச்சகத்தையும் பார்க்கிறார், கன்னியையும் பார்க்கிறார். இதைத்தான் சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில், சுப கிரகங்களின் பார்வை ராசிக்கு 2 பக்கத்திலும் விழும்படியாக அமைப்புகள் ஏற்பட்டு போனால் அதற்கு பேர் தான் சுபகத்திரி யோகம்னு சொல்றது உண்டு. அப்ப சுபகத்திரி யோகம் என்றால் என்ன பொருள்? அசுபத்தை எல்லாம் வெட்டி எறிந்துவிட்டு சுப செய்திகளை தன் பக்கம் ஈர்த்து கொண்டு மிக சிறப்பாக அணைத்து கொண்டு வாழ்கின்ற அற்புதங்களை நிகழ்த்துகிற அமைப்புகள் இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தாலும் கிடைக்கும். அப்ப 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே மிகப்பெரிய மாற்றங்கள், புரிதல்கள் ஏற்படும். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் என்பது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகிற நிலைகளிலே குடும்பத்திலே மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏற்படும். என்ன செய்து கொடுத்தாலும் நன்றி கெட்ட உலகம் என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியிலே இப்போ உங்களுக்கு அதை மறந்து சந்தோஷம் ஏற்படுகிற பாக்கியம் ஏற்படும். இளம் பிள்ளைகளாக இருந்தால் வாக்கு என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடமாக இருக்கிறதுனால இந்த சின்ன குழந்தைங்க, கிண்டர் கார்டன் போகிற குழந்தைங்க, 1ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் இப்படி படிக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு இப்பொழுது கொஞ்சம் உற்சாகம் ஏற்படும். தன்னை புரிந்து கொண்டு டீச்சருக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை மறைந்து ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அந்த பள்ளிக்கூடத்திலேயே அந்த குழந்தை ஆர்வத்தை காட்ட ஆரம்பித்து வீட்டுக்கு வந்து அதுவாட்டில் கணக்கு எழுதுது, அதுவாட்டில் மனப்பாடம் பண்ணுது, அதுவாட்டில் படிக்குது, அதுவாட்டில் ஹோம்ஒர்க் பண்ணுது. இப்படி என்று உங்கள் குழந்தைகளை பார்த்து மகிழுகிற மாற்றங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற காட்சிகள் இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் அற்புதமாக கிடைக்கும். அதேபோல குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் மிகச்சிறப்பாக அமையும். கணவனுக்கும் மனைவிக்கும் எப்போ பார்த்தாலும் ஒத்து போகல. அதுலேயும் துளாராசிக்காரங்க ரொம்ப எது நல்லது எது கெட்டது, 100 கிராம் ஜாஸ்தியாக இருக்குது, 50 கிராமுக்கு குறைஞ்சி போச்சு, இப்படியெல்லாம் நுணுக்கமாக கணக்கீடுகள் பார்த்து கொண்டு வாழுகின்ற குணம் படைத்திருக்கக்கூடிய ஆண் மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவிமார்கள் சொல்லுவதையும் அவர்கள் செய்த காரியங்களையும் பாராட்டுவதும் கேட்பதும் புரிவதும் இப்படி ரசிப்பதுமான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு அற்புதமாக நிகழும். அது மட்டுமல்ல, 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது 8ஆம் இடத்திற்கு எதிரடை ஸ்தானமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் போட்ட வழக்குகள் வெற்றி பெறும். என்ன பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான், கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து பேசுங்க, இப்போ உங்கள் பேச்சை கேட்பான். யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க, நேராக வீட்டு வாசப்படியே ஒரு டீ கொடுங்க சார், உட்காந்து பேசுவோம் அப்படின்னு உட்கார்ந்து பேசுங்க, உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறும். இப்படி நிறைய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார், அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரடை ஸ்தானம் 8ஆம் இடம். ஆக மொத்தம் தடைகள் இல்லாமல், தங்குதடை இல்லாமல், சுணக்கம் இல்லாமல் ஒரு பாதையை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேர்களுக்கு வீடு வாகனங்கள் கிடைக்கும். வாகனத்தையும் வீட்டையும் மாற்றிக்கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். காரணம், ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால மட்டுமில்லை, ராசிநாதனே உங்களுக்கு மிக சிறப்பான இடத்தில் வீற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான வீடுமனை வாசல், நல்ல சொத்து சுகம், நண்பர்கள் வட்டாரங்கள், கொண்டாடி மகிழக்கூடிய, நீண்ட காலத்துக்கு முன்பு பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்கின்ற, பள்ளிக்கூடத்தில் பிரிஞ்ச நண்பனை இப்போ பார்க்குறேன் எனக்கு வயசு 60 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நீண்ட நாட்களாக பிரிந்து பார்க்காதிருந்த உறவு கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த 4ஆம் இடத்தை குரு சரளகணத்தை பார்க்கறதுனால கிடைக்கும். அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் தாயை குறிக்கிற இடம். அந்த இடத்துல தான் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல தாயின் உடல்நிலை, தாயின் சொல்படி கேட்பது, தாயை வணங்குவது, தாயை தெய்வமாக மதிப்பது, இப்படிப்பட்ட நிலைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற நல்ல மனிதனாக திகழக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்திலே ராகு பகவான் நங்கூரமிட்டு அமர்ந்திருக்கிறார். எதிரிகளாலோ, நோய்களாலோ, கடன்களாலோ, சட்ட வழக்கு துன்பங்கள், கெட்ட சாவகாசங்கள், எனக்கு தெரிந்தே நான் கெட்டு போயிட்டேன் சார், இன்னார் கூட சேரக்கூடாதுன்னு எனக்கு அம்மா அடிச்சடிச்சு சொன்னாங்க, கேட்காம கெட்டு போயிட்டேன், இப்போத்தான் புத்தி வந்திருக்குது. இதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி வாழ்வதற்கு தேவையான யோசனைகளையும் வழிகாட்டுதலையும் 6ஆம் இடத்திலே வீற்றிருக்கக்கூடிய ராகு பகவான் அற்புதமாக செய்து கொடுப்பார். 5ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். பற்றற்ற வாழ்க்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் கூட இப்பொழுது எனக்கு வேண்டும், நான் பார்க்க வேண்டும், நான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே பற்றுதலை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சன்னியாசம் போறவங்க கூட இப்போ குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த மாதமாக சித்திரை மாதம் திகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்திலே சனி வீற்றிருக்கிறதுனால தொழில் ரீதியாக இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மோட்டார் பார்ட்ஸ் வாங்கி வைக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் ஓட்டுறவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, இப்படி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளால் நீங்கள் செய்து வந்த தொழிலில் மிக பிரமாதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கும் அந்த தகவல் கிடைப்பதற்கும் ஏதோ மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு பார்த்து மகிழுகின்ற அந்த அற்புதங்கள் எல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அநேக நல்ல வாய்ப்புகளோடு இந்த சித்திரை மாதம் துவங்குகிற காரணத்தினால இந்த மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் அற்புதமாக, நான் முதல்லே சொன்ன முதல் 18 நாட்கள், அப்புறம் 12 நாட்கள், இப்படி இருவேறுபட்ட பகுதிகளாக இந்த மாதத்தை பார்க்க முடியும். இதை புரிந்து கொண்டு இதற்கு தக்க செயலாற்றி நீங்கள் உங்கள் பாதையை
விருத்தி செய்து கொள்வதற்கு முற்படுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு துவங்கி அதே சித்திரை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு நள்ளிரவு 1 மணி 1 நிமிடம் வரைக்கும் இந்த 2.25 நாள் என்று சொல்லக்கூடியது சந்திராஷ்டமம். இதை கொஞ்சம் எந்த காரியத்திற்கும் தவிர்க்கும்படி வைத்துக் கொண்டீர்களானால் நிச்சயமாக இந்த மாசத்துல பெரிய துன்பங்களை தவிர்க்கலாம். இந்த நான் சொன்ன முதல்ல 18 நாள் சுமாரா இருக்குதுன்னு, அப்ப எந்த கோயில்களுக்கு போனா மிகச் சிறப்பாக இருக்கு சார் அப்படின்னு பார்க்கிற போது உங்க பக்கத்துல எங்கேயாவது ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தால் அங்க போய் இருந்து வணங்கி விட்டு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு போல அங்க போய் உட்காருங்க. ஒன்றும் பெருசா வேண்டுதலோ பெருசா தேங்காய் பழம் உடைச்சி சாமியை கும்பிட தேவையில்லை. அந்த இடத்துல அமர்ந்து இருந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அற்புதமான ஆற்றல் என்று சொல்லக்கூடியது இந்த சித்திரை மாதம் முழுமைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு பக்கத்திலிருந்து உதவி செய்யும். உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் கிரக சஞ்சாரங்களும் இப்படி இருக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாம் துல்லியமாக கிடைக்கும். வாழ்ந்து போப்போம் நண்பர்களே. விருச்சகம் ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமாக திகழக்கூடிய சித்திரை மாதம் என்பது 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற ஒரு காட்சி, ஒரு பிரமாதம், ஒரு அருமையான ஒரு மாதம். அதுவும் அந்த சூரியன் 6ஆம் இடத்தில் போய் அமர்கிறார். இந்த சூரியனை பொறுத்தளவு ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகின்ற போது மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும். பாரப்பா 3-6-10 பகர்கின்ற 11 வெய்யோனிற்கில் சீலப்பா சீலோட மனதில் தானும் சிவசிவ தெய்வங்கள் காத்து நிற்கும்னு ஒரு பாடல் உண்டு. அப்போ அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பாரப்பா 3-6-10 அந்த 6ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்வது என்பதே இறைவனுடைய அனுகூலத்தை சிவகடாட்சத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற சிவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுகின்ற அற்புதங்கள் நிகழுகின்ற மாதமாக இந்த மாதம் திகழப்போகிறது. அதுலேயும் 10ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல சம்பந்தப்படுகிற போது நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளிலே தொட்ட காரியம் துலங்குவதற்கு இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொன்றா சொல்லணும்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு இறைவனே பக்கத்திலிருந்து உங்களுக்கு பாஸ் பண்ண வைப்பார், மார்க் கிடைக்கும். அதே போல நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குழப்பம் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற சிந்தனைகளை இந்த இறையருள் உங்களுக்கு ஊட்டுவிக்கும். அதையும் குறிப்பாக தகப்பன் தாய் வழிகளின் மூலமாக இந்த இறைவனுடைய பதில் உங்களுக்கு காது குளிர கேட்கும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர் பேச்சை நன்றாக மதித்து ஆன்றோர் சான்றோர் பேச்சை கேட்கணும் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் தேடி போய் பார்க்க முடியல. கூட இருக்கக்கூடிய பெத்தவங்க சொல்றதை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை எடுப்பதற்கு நீங்கள் முடித்து கொண்டீர்களானால் இது சித்திரை மாதம் என்பது நீங்கள் நினைக்கிறத சாதிப்பதற்கு வளமான கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு உண்டு. அதுபோல எதிரிகளால் வழக்குகளால் சட்ட வழக்கு துன்பங்களால் கெட்ட சாவகாசங்களால் உடல்நல பிணிப்பீடைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மருத்துவ சிகிச்சை உடல்நல குறைபாடுகள் கடன் வாங்கிட்டோம் கெட்ட முடியல எதை தொட்டாலும் ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்படியெல்லாம் இருந்து வந்திருக்கக்கூடிய காட்சிகளிலிருந்து மாறுபட்டு இந்த சித்திரை மாதத்திலே உங்களுக்கு ஒரு சில நல்ல பதில் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் புதிய தொழில் துவங்குவதற்கோ புதிய ஊர்களுக்கு செல்றதுக்கோ புதிய ஆளுங்களை நியமிக்கிறதுக்கோ புதிய மேனேஜரை போடுறதுக்கோ இப்படி உங்கள் தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கு என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் களத்துல புகுந்து வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும். அதற்கு தேவையான அரசாங்கத்தின் உதவிகள் கிடைக்கும். வங்கிகளிலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லக்கூடிய முன்னோர்களிடமிருந்து உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்து சுகத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இப்படி இந்த சூரியனுடைய அருளால நீங்கள் ரொம்ப அருமையான உத்வேகத்தோட களப்பணியாற்றி ஜெயிக்கக்கூடிய அத்தனைகளும் உங்களுக்கு வாய்ப்பாக கிடைக்கிறது. இது போதாதுன்னு விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாசம் 18ஆம் தேதி வியாழ கிரகம் பெயர்ச்சி பெற்று ரிஷபத்திற்கு வந்து அமர்கிறார். இந்த ரிஷபத்துக்கு அமர்கிற போது அவர் முதல் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கு தகுந்தபடி 100 ரூபா முதலீடா அதுக்கு என்ன லாபம் வரணும், 100 கோடி முதலீடா அதுக்கு என்ன லாபம் கிடைக்கணும், இப்படிப்பட்ட நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற உழைப்பு போட்ட முதலுக்கு தகுந்தபடி மிகச் சிறப்பான லாபங்களை பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது இயற்கையின் அருள் கிடைக்கிற இடம். அப்போ பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க வீடு மனை வாசல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த மண்ணை எடுத்து விற்கிறவங்க கல்குவாரி பண்றவங்க பெட்ரோல் டீசலு இந்த நிலத்திலிருந்து தண்ணி எடுத்து விற்கிறவங்க இப்படிப்பட்ட அனைத்து தொழில் சார்ந்தவர்களுக்கு கூட இந்த சித்திரை மாசத்திலே இந்த சூரிய பகவான் அந்த 6ஆம் இடத்துல உட்கார்ந்ததும் அதே போல குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்ப்பதும் அளவற்ற மகிழ்ச்சி அளவற்ற செல்வ செழிப்பு என்று சொல்லக்கூடியது வரும். சில குடும்பங்கள்ல அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த பகைமை ஒழியும். முன் சகோதர வர்க்கத்தின் மூலமாக இளையவர்களுக்கு நல்ல பலாபலன்கள் கிடைக்கும்.
அவர்கள் வந்து உங்கள் பக்கத்திலிருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செஞ்சு முடித்து உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை கொடுப்பாங்க. 11ஆம் இடம் என்பது இயற்கை என்று சொல்லக்கூடிய உருளை யோகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஊரில் மழை பெஞ்சா கூட உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வரலைங்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அம்சங்கள் உங்களுக்கு உருவாகும். 11ஆம் இடம் என்பது யாரென்று தெரியாத அந்நிய உறவுகள், நீண்ட தூரத்து செய்திகள், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இப்படிப்பட்ட அனுகூலங்களோடு வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதே குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனசளவுல ஒரு உத்வேகம், இருக்கின்ற சோம்பேறித்தனத்தை விடுறது, குணத்துல மாற்றங்கள், உழைப்புக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஓடக்கூடிய சிந்தனைகள், இப்படிப்பட்ட நல்ல புத்தி, அதாவது முதல்ல நல்ல பழக்க வழக்கம் இருந்துட்டா அது கடவுளுக்கு சமம் என்று நான் சொல்லுவேன். அப்ப நல்ல பழக்க வழக்கத்தோடு கூடிய ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் சித்திரை மாசத்தில் பழக்கமாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு இருக்கு. அதே போல இந்த குரு பகவானை பொறுத்தளவு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதை வந்து நீங்க இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும், உங்க மேலதிகாரி கொடுக்கவே மாட்டேன்ட்டாரு, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் எடுத்துக்கொள்ளப்படும். உங்களுக்கு நினைக்கின்ற இடங்களுக்கு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்க தம்பிக்கும் உங்களுக்கும் பெரிய சண்டை சச்சரவு சார், இப்போ அந்த சண்டை சச்சரவுகள் தீர்க்கப்பட்டு உங்க முயற்சிகளால் மிக சிறப்பான குடும்ப குதூகலங்கள் ஏற்படும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கண்ணு, காது, மூக்கு, தொண்டைன்னு சொல்லக்கூடிய உடலை குறிக்கக்கூடிய இடம். அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உடல் துவாரங்களில் இருந்த வியாதிகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும். உடல்நிலைகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கிய விருத்திகள் ஏற்படக்கூடிய உயிர் சத்து பெருகுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பயணங்கள் வரும். நிறைய பொருளாதாரத்தை கொண்டு முடக்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். வீட்டில் நகை அடமானம் வச்சேன், அதை வச்சேன், இதை வச்சேன், எல்லாத்தையும் போட்டு தொழில் பண்ணுறேன் சார், பயமா இருக்கு சார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வியாழ கிரகம் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நான் முதலே சொன்ன நீங்க போட்ட முதலீட்டுக்கு தகுந்தபடி லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல புத பகவானாக இருக்கக்கூடிய 8 அட்டமாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த கிளேசங்கள் மறைக்கப்படும். 2 பேரும் நீண்ட நாட்களாக சந்திக்கலை, இப்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி அநேக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். என்ன ஒரு சில விஷயங்கள் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். வாகனத்தை ஓட்டுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் இளம் பசங்களாக இருக்கக்கூடியவங்க ரோட்டில் ஸ்டைல் பண்ணிங்கன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஸ்டைலாக படுத்துக்கிற மாதிரி ஆகிப்போகும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் பதிய வச்சு நம்ம வாகனம் வாங்கினது பயணம் பண்ணுறதுக்கு தானே தவிர ஸ்டைல் பண்ணுறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை பெற்றோர்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தணும். ரொம்ப சின்ன பசங்களாக இருந்து எனக்கு வண்டி வாங்கி கொடுன்னு மல்லு கட்டுறவங்களுக்கு இந்த மாதத்தில் வண்டி வாங்கி கொடுக்காதீங்க. இதெல்லாம் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். அதே போல் 4ஆம் இடத்துல சனி இருந்தால் தாயின் உடல்நிலைகளிலே சற்று கோளாறுகள் ஏற்படும். குறிப்பாக வயிற்று கோளாறு, ஜீரண கோளாறு. ரொம்ப வயசான அம்மாவாக இருந்தால் பாத்ரூமில் நடந்து போகிற போது வருகிற போது கீழே விழுகிற வாய்ப்புகள் வந்துடும். கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதையும் நீங்கள் மறக்கக்கூடாது. 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இறையொருளால் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும். அந்த கேதுவை குருவும் பார்த்து கொண்டிருக்கிறார். கேகல யோகம் என்று பேரு. மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகளிலே உச்சத்தில் உச்சாணி கொப்பல் இருக்கக்கூடிய பறவையைத்தான் முதல்ல கண்ணில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு உச்சத்தை தொட்டு பார்க்கின்ற வேகமான துடிப்போடு கூடிய உழைப்பாற்றலோடு முன்னுக்கு போகிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பயன்படும். கோளாறு குற்றங்கள் இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் பாடுபடுகிற போது இந்த சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நீங்கள் இந்த சித்திரை மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 1:02 ஆரம்பித்து சித்திரை மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8:23 முடிகின்ற வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இதில் ஏதாவது புதுசாக பண்ணுறதை பண்ணாமல், வயிற்றை கெடுத்துக்காமல், உடம்பை கெடுத்துக்காமல், வாயை கொடுத்து சண்டை போட்டுறாமல், பகை இழுத்துக்காமல், இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் சமாதானமாக போயிடுங்க. மேலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகம் சிறப்பாக இருக்கிற போது இந்த பலன்களில் சற்று மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் மீறி நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற போது நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தை தேடி செல்லுங்கள். சிவ ஆலயத்தை தேடி போங்க. சூரியன் மிக வலுவாக இருக்கிறதுனால சிவன் கோயிலுக்கு போங்க. நல்ல ஒரு குடம் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அபிஷேகம் நடப்பதை நின்று உட்கார்ந்து பார்த்துட்டு வாங்க. சிவசிவான்னு 108 வாட்டி சொல்லி இந்த மாசத்தை துவங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலையே கொள்ள வேண்டாம். விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை ஒரு முத்திரை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய குரோதி வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதம் என்பது மிகச் சிறப்பான வாய்ப்புகளையும் நல்ல தகவலையும் நல்ல உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது.
எந்த அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாசத்துல சூரிய பகவான் 9ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுகிறார். 9 குடையவனும் 5ஆம் இடத்த அதிபதியும் உச்சத்தில் அமர்கின்ற போது அடிப்படை ஜாதகமாக இருந்தாலே அவர்கள் ராஜாளக்கூடிய ஒரு யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஒரு அட்மின் பண்ணக்கூடிய, ஒரு நிர்வாகத்திறமை பெற்றிருக்கக்கூடிய, ஒரு அப்படிப்பட்ட ஒரு உத்வேகமான உங்களை ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த 9ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுகிற காரணத்தினால அவர் சூரியனாக இருக்கிறதுனால அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம். அவர்களுக்கு கீழே இந்த அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குறாங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு தபால் துறையில் வேலை பார்க்குறவங்க, கொரியரில் வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்ட பயணங்களை முன்வைக்கக்கூடியவர்கள், இந்த ரெப்புகளாக வேலை பார்க்கக்கூடியவங்க, பைலட்டாக வேலை பார்க்கக்கூடியவங்க, டிரைவராக வேலை பார்க்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு இந்த சித்திரை மாதத்திலே முன்னேற்றம், ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, எதிர்பார்த்த லாபங்களை வரவழைத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட நல்ல தகவல் எல்லாம் இந்த சித்திரை மாசத்துல சூரியன் உச்சம் பெறுகிற வாய்ப்புகளோடு கூடி வரக்கூடியதாக இருக்கிறது. தகப்பன் வழி மூலமாக வர வேண்டிய சொத்துக்களை கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய, பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய, அந்த பூர்வீக சொத்துக்களிலே ஒற்றுமை இல்லாமல் கோர்ட்டு வழக்குக்கு போயிட்டோம் சார், அதெல்லாம் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய இப்படிப்பட்ட நல்ல இறையருள் கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறத பார்க்கலாம். 9ஆம் பாவாதிபதியே அங்கே உட்கார்றதுனால நிச்சயமாக பெரும் பதவிகளில் சென்று அமரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு உண்டு. குறிப்பாக எலெக்ஷன்லாம் நடக்க போகிற காலம் இது. நிச்சயமாக தனுசூல பிறந்தவங்க யாராவது ஒரு எம்பிக்கு நின்றீங்கன்னா கண்டிப்பாக எம்பியோ எம்எல்ஏவோ அந்த ஆல் ஓவர் இந்தியாவில் பார்க்குற போது நிறைய ஸ்டேட்டில் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலோடு உயர்ந்த பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய, போட்டிகளில் வென்று காட்டக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த சித்திரை மாசத்துல கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூரியன் உச்சம் பெறுவது மட்டுமல்ல, அங்கு வியாழ கிரகமும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த லக்னாதிபதியும் அதாவது ராசிநாதனும் சூரியனும் 1 கோடி சித்திரையில உச்சம் பெற்றிருக்கிறதுனால சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. கோயில்களுக்கு போனால் கூட உங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும். இறை வழிபாடு என்பது மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் இவர்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம். ஏதோ படிக்க வச்ச சார், அந்த பையன் இன்னும் செட்டில் ஆகலை, எப்போ செட்டில் ஆவார்னே தெரியல, கல்யாணம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, எனக்கும் வயசாகுது, இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு கூட இந்த சித்திரை மாதத்தின் ஆரம்பம் என்பது உங்கள் பிள்ளைகள் சரியான பாதைக்கு சென்று சரியான பதவிகள் அமர்ந்து ஒரு நல்வாழ்க்கை வாழுவதற்கு தேவையான அடிப்படைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதங்கள் நிகழக்கூடிய காட்சிகள் உண்டு. இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தளவு தனுசுல பிறந்தவங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால தெய்வ அருள் கிடைக்கும். பெரிய பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆன்மீகவாதிகள், ஞானிகள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய பிள்ளைங்க தூரங்களுக்கு போகலாம், தூர தேசங்களுக்கு போகலாம், நினைக்கிற படிப்பு படிக்கலாம். நான் நீட் எழுத போகிறேன், பரிச்சை இன்ஜினியரிங் போக போகிறேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த கல்வியை நினைத்த இடங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அரிதாக அற்புதமாக அமையும். அதே போல் 9ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெற்றோர்கள், முன்னோர்கள், மூத்தோர்கள் அவர்களிடந்து வரவேண்டிய ஆசிகள், அற்புதங்கள் எல்லாம் திகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரியன் அசுவனி நட்சத்திரத்தில் அமர்கின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் கோயில் குளத்துக்கு போவீங்க. நீராடல், தீர்த்து நீராடல் நடக்கும். காசிக்கு போகிறேன், கங்கை போனேன், குளிச்சுட்டு வந்தேன், இப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு உணர்வுகளை பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்திலே வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க பாருங்க, எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். காரணம் சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்தை தனது பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் உடல்நிலை, கர்ப்பவதிகளாக இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சாப்பிட்றது, தூங்குறது எல்லாத்துலேயுமே சரியாக டாக்டர் சொன்னார், இல்லை பெரியவங்க சொல்கிறாங்க, இப்படிங்கிறதெல்லாம் கடைப்பிடிச்சு நீங்கள் நல்லபடியாக உங்கள் உடம்பையும் மனசையும் பார்த்துக்கணும். அதே போல் 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால சில பேர்களுக்கு சைனஸ் தொந்தரவு, தலைபாரம், தலைவலி, கழுத்து வலி, முதுகு வலி, ஷோல்டர் பெயின், நரம்பு வியாதிகள், எலும்பெல்லாம் வலிக்குது, மொத்தத்தில் உடம்பெல்லாம் வலிக்குது சார், டாக்டர்கிட்ட போனால் இதுக்குன்னு 30 மாத்திரை கொடுக்கறத என்னென்னு குடிக்கிறது, இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தவர்கள் கூட இந்த சித்திரை மாதத்திலிருந்து இதில் ஒரு மாற்றம் கிடைத்து ஒரு நல்ல விதமாக கலகலப்பாக ஒரு உடம்புல ஆபத்து இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற அந்த எண்ண ஓட்டங்களோடு உடல் வலிமை பெறுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதேபோல் சனி பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் வயதான தகப்பனார் அல்லது வயதான தாத்தா இருந்தால் இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படும். அதற்கு தகுந்த பணம் பொருளை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அதேபோல் நீண்ட தூரத்துக்கு பயணங்கள் போகிறதுக்கு திடீரென்று ஒரு வாய்ப்புகள் வரும்.
சார் இங்கேருந்து அமெரிக்கா போகணும்னு உடனே வர சொல்லிட்டாங்க, எனக்கு டிக்கெட் போடுற கூட பணம் வரல, அந்த அளவுக்கு வசதி இல்லை, என்ன பண்ணுறது? எங்கேயோ கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும், நீங்கள் போகத்தான் போகிறீங்க. இப்படிப்பட்ட திடீர் வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு வந்து அமையக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், ராசிநாதனே 6ஆம் இடத்துல போய் அமர்கிறாரு. இது தப்பா ரைட்டான்னு பார்க்க போனீங்கன்னா, இதுவரைக்கும் பயந்து போயிருந்த, இது என்னால் முடியுமா, இது எனக்கு தகுமானு கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமாக உழைக்கக்கூடிய வாய்ப்புக்கு வந்துருவாங்க. 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய சுய உழைப்புன்னு சொல்லக்கூடியது. 6ஆம் இடம் என்பது தயாதி வர்க்கத்தை சுட்டி காட்டக்கூடியது. அப்போ நீங்க கண்டிப்பாக உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமத்தை வலிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்ற களத்தில் புகுந்து விளையாடி உழைத்து வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த குருவின் காரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அவர் அங்கிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெட்டி செலவு, வீண் செலவு இப்படிங்கிறது எல்லாம் விவேகமா நீங்க குறைச்ச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கெட்ட பழக்கம், கெட்ட சாவகாசம் இதிலிருந்து விடுபடுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தின் துவக்கம் என்பது, வருட ஆரம்பம் என்பது ஒரு நல்ல விதமான பயணத்தை சுட்டி காட்டுகின்ற ஆரம்பமாக இருக்கிற காரணத்தினால இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் உத்வேகத்தோடு தர்மத்தின்படி பெரியோர்களை மதித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டு இறை வழிபாடோடு நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் சித்திரையிலே முத்திரை பதிக்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. சந்திராஷ்டமம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8:24 துவங்கி அடுத்த மாதம் வைகாசி மாதம் துவங்குகிற போது வைகாசி 2ஆம் தேதி புதன்கிழமையில் மாலையில் 6:13 வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு பயம் இல்லை, சித்திரை மாதத்தில் ஒரு நாள் தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம், அடுத்த மாதம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் வேலை பலன்களை பாருங்கள். ஏதாவது அடிப்படை ஜாதகத்தை பார்த்தேன் சார், கொஞ்சம் தப்பாக சொல்கிறாங்க, தோஷங்கள் இருக்குன்றாங்க, அப்போ நான் சித்திரை மாதத்தில் கோயிலுக்கு போகலான்னு திட்டம் போட்டு வச்சுருக்கிறேன், நான் குறிப்பாக எந்த தெய்வத்தை சென்று தரிசனம் பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல அம்மன் கோயிலுக்கு போங்க. திருச்சி வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சமயபுரத்தம்மனை போய் பாருங்கள். இந்த சென்னை வாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் மாங்காட்டில் ரொம்ப பிரமாதமான தேவி வீற்றிருக்கிறாள், அவரை போய் வழிபடுங்க. இப்படி அந்தந்த வட்டாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மூகாம்பிகை மாதிரி, ஒரு தாயை வழிபடுவது மாதிரி ஒரு தெய்வத்தை, தேவியை வழிபட்டு சக்தியை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக இந்த சித்திரையிலே நீங்கள் துக்கதுயரம் இல்லாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்ந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.